இந்த ஊர்ல இருக்கிற புனித தலத்துக்கு கும்பகோணம் அப்படிங்கிற பேரு எப்படி வந்துச்சு? இதுதான் பேரா இல்ல வேற ஏதாவது பெயர்கள் இருக்கான்னு பார்க்கும்போது பல விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. அதே மாதிரி அமிர்த கலசங்கிற குடத்தை கொண்டு உருவான தலங்கிறதால குடந்தை அப்படின்னு பெயர் வந்ததா ஒரு கருத்தும் இருக்கு. எந்த பேர்ல இருந்தாலும் கும்பகோணம் ஒரு புண்ணிய தலங்கிறதுதான் மிகப்பெரிய ஆன்மீக உண்மையா இங்க தினமும் வர்ற லட்சக்கணக்கான ஹிந்து மக்களால நம்பப்படுது. இப்ப நாம பாத்துட்டு இருக்கிறது உலக ஆன்மீக சிறப்புக்கு காரணமான மகாமக குளம். கும்பகோணம் நகருக்கு மத்தியில சுமார் 6 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த மகாமக குளம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற மாசி மகாமகத்தை தான் மகாமகம்னு இங்க கொண்டாடுறாங்க. அன்னைக்கு நாட்டுல இருக்கிற புண்ணிய நதிகள் எல்லாமே இந்த மகாமக குளத்துல நீராடி அவங்களோட பாவங்களை போக்கிக்கிறதா ஐதீகம் இருக்கிறதா சொல்லப்படுது. அந்த நாள்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க நீராடுறது வழக்கம். அப்படி ஒருத்தர் இந்த மகாமக குளத்துல நீராடினா அவருக்கு மட்டுமில்ல அவரோட 7 தலைமுறைக்கும் பாவங்கள் நிவர்த்தியாகும்னு இங்க வர்ற லட்சக்கணக்கான மக்களால நம்பப்படுது. மகாமகம் இது நம்ம பிரித்து நம்ம பொருள்